கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இங்க கூடியிருக்கிற ஒவ்வொருத்தரும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். Those who are joining us on Facebook Live as well as on Zoom. So greetings to you all. In the name of our Lord and Savior Jesus Christ. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மளை அளவுக்கு அதிகமாக வழி நடத்தி கொண்டிருக்கிறார். தேவன் பெரிய காரியங்களை நம்ம மத்தியில் செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தரை விசுவாசித்து அவர் செய்ய நினைத்த காரியங்கள் அந்த கடைசி நாட்களில் பயங்கரமாக செய்து முடித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு நாளும் நம்ம சத்தியத்துக்கு நேராக வழிநடத்தி கொண்டு வருகிறோம். கர்த்தர் நம்மளை விசேஷமான காரியங்களுக்கு நேராகவும் அநேகர்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டும் சத்தியத்தை. அதான் இயேசு கிறிஸ்துவோட ஒரு பிரதான கட்டளை. கடைசி நாட்கள் எல்லாம் அவருடைய சுவிசேஷம் உலகெங்கும் அறிவிக்கப்படும் போட்டிருக்கு. இன்னைக்கு உள்ள டெக்னாலஜி மூலமாக ஃப்ரம் த ஹோம், ஃப்ரம் த பிளேஸ் வேர் யூ ஆர் ப்ரொக்ளைமிங் த காஸ்பல் டு த எண்ட்ஸ் ஆஃப் த நேஷன்ஸ். நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஒவ்வொரு இடமா போய் வந்து ப்ரொக்ளைம் பண்ண வேண்டும், ஒவ்வொரு கண்ட்ரிக்கா தனித்தனியா போகணும். நவ் த இன்டர்நெட் ஹாஸ் பீன் so much popular that in even the ends of the earth is already connected on the internet. ஒவ்வொரு மூலையில உள்ள மக்களும் வந்து இன்டர்நெட்ல கனெக்ட் ஆயிருக்காங்க. அதனால ஃப்ரம் த பிளேஸ் வேர் யூ ஆர் யூ கேன் ப்ரொக்ளைம் த காஸ்பல் ஈஸிலி. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த அழகான டெக்னாலஜி கொடுத்ததுக்காக நன்றி. இன்னைக்கு we are going to see something about the time elements of the first coming and the second coming. பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் புதிய ஏற்பாட்டு காலத்திலும் நிறைய தீர்க்க தரிசனங்கள் தேவன் நமக்கு தீர்க்கதரிசிகள் மூலமாக கொடுத்தார். அப்போ அந்த தீர்க்க தரிசனங்கள், அங்க தீர்க்க தரிசிகள் எப்படி வந்து அவங்க வந்து வெளிப்படுத்தினாங்க, அதை குறித்து அது முதலாம் வருகையும் இரண்டாம் வருகையும் அவங்க எப்படி எல்லாம் வெளிப்படுத்தினாங்க, அதோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, வேதத்துல என்னென்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு டைம் லைன் மாதிரி பார்த்துக்கும். அகைன் திஸ் சார்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணது ரெவரண்ட் கிளாரன்ஸ் லார்கின், an amazing man of God. ஸோ ஆண்டவர் அவர் கொடுத்த இந்த ஒரு வெளிப்பாடுகளுக்காக ஸ்தோத்திரங்கள். இன்னைக்கு அந்த சார்ட்டை வச்சுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மேபி இஃப் பாசிபிள் we will continue the second part tomorrow. So I try to finish it by today. If not, then we will continue the second part tomorrow. So let me share the chart with you. So if you have any questions, we have been discussing about so many things till now. ஏதாவது உங்களுக்கு கேள்வி கேட்கணும், ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கு, மேபி நாட் ஃப்ரம் அவர் ஸ்டடி, ஃப்ரம் த ஜென்ரிக்காவும் உங்களுக்கு வந்து பைபிள் சம்மந்தமாகவோ பைபிள்ல உள்ள காரியங்கள், இது செய்யலாமா செய்யக்கூடாதா, இது பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இப்படி எல்லாம் கேட்கறாங்களே, இப்படி எல்லாம் சொல்றாங்களே, என்ன அர்த்தம், maybe it's like open forum for everyone. It's not about I sitting here and preaching. நீங்க என்ன உங்க மனசுல இருக்கு, என்ன டவுட்ஸ் இருக்கு, then you can open to the people so that எல்லாத்துக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். Hallelujah. So let me share the screen with you. Thank you Jesus. Hallelujah. Praise you Jesus. Oh, praise God. கர்த்தர் நல்லவர். ஓகே, இது வந்து அவருடைய ஃபர்ஸ்ட் கம்மிங்கும் அவரோட செகண்ட் கம்மிங்கை பற்றி தான் இப்போ நம்ம நிறைய காரியங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம டீட்டெயிலாக வந்து அவரோட ஹோல் லைஃப் டைம் லைன் பார்த்தோம். அவரோட சர்ச் எப்படி ஃபார்ம் ஆச்சு, அதுக்கப்புறம் ராப்சர் எப்படி நடக்கும், எப்படி ஜட்ஜ்மெண்ட் நடக்கும், அதுக்கப்புறம் ரெண்டாம் வருகை எப்படி இருக்கும், 1000 வருஷ சாட்சியில் எப்படி என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கும்னு சொல்லிட்டு we have seen so many things. இன்னைக்கும் the time elements of the first and the second comings, அவரோட ஃபர்ஸ்ட் கம்மிங்லையும் செகண்ட் கம்மிங்லையும் தீர்க்கதரிசிகள் என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அதை பற்றி பார்க்க போறோம். ஓகே, 2 காரியங்கள், ஒரு வசனத்தை மட்டும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10-11. The first Peter chapter 1 verse 10 and 11. This salvation was something even the prophets wanted to know more about when they prophesied about this gracious salvation prepared for you. தமிழ்ல படிக்கிறேன், 10வது வசனம். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். அவங்களுக்கு நிறைய தீர்க்க தரிசனம் வெளிப்பட்டுச்சு. அப்ப நிறைய தீர்க்கதரிசிகள் வந்து எதை குறிச்சு அவங்க வந்து ரொம்ப கருத்தா ஆலோசனை பண்ணி கருத்தா அது வெளிப்படுத்தினாங்கன்னா, பாருங்களேன் 11வது வசனம். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும், எதை வந்து அவங்க ஆராய்ஞ்சு அவங்களுக்கு நிறைய வெளிப்படுத்தினதுல எதை ஆராய்ஞ்சு என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, அவங்களுக்கு அதாவது கிறிஸ்துவுக்கு உண்டாகிற பாடுகளையும், கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன் அறிவித்த போது, ஹல்லேலூயா, என்ன போட்டிருக்குன்னா, they wondered what time or situation the spirit of Christ within them was talking about when he told them in advance about Christ's suffering and his great glory afterwards.
அப்ப 2 காரியங்கள் இருக்கு பாருங்களேன். அவங்க யாருமே வந்து இந்த 1ஆம் வருகை, 2ஆம் வருகைன்னு சொல்லல. ஆனா வந்து அழகாக 2 காரியங்கள் இங்க சொல்றாங்க. ஒண்ணு வந்து சஃபரிங், இன்னொன்னு க்ளோரி. முதலாவது பாடு, இன்னொன்னு மகிமை. இயேசு கிறிஸ்து அவரோட 1ஆம் வருகையில பாடு அனுபவத்துக்காக, அதாவது நம்ம பண்ண பாவத்தின் நிமித்தம் அவர் சிலுவையில நொறுக்கப்பட்டார். நம்ம பண்ண மீறுதல் நிமித்தம் அவர் அவமானப்பட்டார். அதாவது நம்மளை மீட்கிறதுக்காக அவர் சஃபரிங் ஏற்றுக்கொண்டார். இதுவும் தீர்க்கதரிசிகள் உரைச்சாங்க. அப்போ அவங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல உள்ள எல்லா தீர்க்கதரிசிகளும் உரைத்த காரியங்கள் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆலோசித்து சில காரியங்கள்லாம் கொண்டு வந்தது என்னன்னு பார்த்தோம்னா, ஒன்னு சஃபரிங், இன்னொன்னு க்ளோரி. 2 தடவை வெளிப்பட போறாரு. ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வெளிப்படும் பொழுது அவர் வந்து பாடு அனுபவிக்கிறவராக வரார். 2வது திருப்பி வெளிப்படும் பொழுது மகிமையாக வெளிப்படுறார். சோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் கம்மிங் இஸ் தேர், செகண்ட் கம்மிங் இஸ் தேர். இது கன்ஃபார்ம். அப்ப இந்த வசனத்துல தீர்க்கதரிசனம் சொன்ன காரியங்கள், தீர்க்கதரிசிகள் சொன்ன காரியங்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்து முதலாவது பாடு அனுபவிக்க வேண்டும். அது கிறிஸ்துவுக்கும் உண்டாகும் பாடுகளையும், இந்த ஃபர்ஸ்ட் கம்மிங், ஓகே, அவைகளுக்கு பின் வரும் மகிமைகளையும் முன்வரைத்த போது, அப்போ யாருக்குமே இந்த சர்ச்சோட ரெலம் வந்து ரொம்ப வெளிப்படல. இயேசு கிறிஸ்துவோட 1ஆம் வருகை நிறைய பேர் வந்து தீர்க்கதரிசனம் வரைச்சாங்க. இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை குறித்து நிறைய பேர் தீர்க்கதரிசனம் வரைக்கிறாங்க. அப்புறம் 1000 வருஷ அரசாட்சி குறித்து நிறைய பேர் வரைக்கிறாங்க. ஆனா பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுக்கு அந்த சபை, அதாவது சபைனா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரத்துக்கு எடுக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் என்னைக்கு வந்து பரிசுத்த ஆவியானவர் என்னைக்கு வந்தாரோ அன்னைக்கு பர்த் ஆஃப் த சர்ச். அன்னைக்கு அந்த அந்த பர்த் ஆஃப் த சர்ச்சை பத்தி ப்ராஃபஸி வந்திருக்கு. யோவேல் 2:21, 22 அந்த சபை உண்டாகும், மாம்சமான யாவர் மீது ஆவியை ஊற்றுவேன், அதெல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் அந்த சபையோட டைம் லைன் வந்து ப்ராஃபஸி வந்து ரொம்ப கிடைக்கல நமக்கு. ஆண்டவர் வந்து தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தல. அதான் சர்ச் சரி. இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த 2000 வருஷம் வந்து இந்த ப்ராஃபட்டிக்கல் ரெலம்ல, அதாவது சர்ச்சை பத்தி ரொம்ப வெளிப்பாடு கொடுக்கல. ஆனா அவரோட வருகை பத்தி இருந்தது, 2ஆம் வருகை பத்தி இருக்கு, 1000 வருஷம் அரசாட்சி பத்தி இருக்கு, பின்னாடி நடக்க போற காரியங்கள், 1000 வருஷம் அரசாட்சிக்கு அப்புறம் நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லா கருத்தையும் நம்ம இருக்கு. ஆனா சில காரியங்கள் வெளிப்படுத்தும் விசேஷத்துல பாத்தீங்கன்னா 7 சபையை குறித்து பேசுவார். அந்த 7 சபையை வந்து இக்காலத்துல நடக்கிற காரியங்களும், அதாவது ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளும், என்னென்ன சபையில என்னென்ன பிரச்சனை எல்லாம் சந்திக்க போகுது, என்னென்ன சந்திச்சுட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை வந்து தீர்க்க தரிசனமாக அப்பமே அவர் வந்து ஒவ்வொரு சபைகளுக்கும் எழுதும் போது அது இக்கால சபைக்கும் அழகாக இது 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 வந்து உட்படுது. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் கம்மிங்கும் செகண்ட் கம்மிங்கும் எவ்வளவு டைம் லைன் இருக்குன்னு நமக்கும் தெரியாது. இதுல நம்ம அழகா பார்க்கலாம். இப்போ அப்போ ஃபர்ஸ்ட் அவர் வர்றது சஃபரிங்காக வராரு. 2ஆவது வரும்போது அவர் மகிமை பாட அனுபவத்துக்காகவும் மகிமையோட வருவார். சரி, இப்ப ஃபர்ஸ்ட் கம்மிங்க பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அப்போ அவரு ஃபர்ஸ்டா வரும்போது அவரை குறித்து தீர்க்க தரிசனங்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அவரோட தீர்க்கதர்சிகள் என்ன சொன்னாங்க? ஏன்னா இந்த வசனத்தின்படி தீர்க்க தரிசனம், அதாவது தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். அவங்களுக்கு பழைய ஏற்பாட்டுல கொடுத்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாத்தையும் கருத்தாய் ஆராய்ந்து பார்த்தாங்க. ஆராய்ந்து பார்த்துதான் தே ஃபவுண்ட் இட். கிரைஸ்ட் வந்து ஒரு சஃபரிங்காகவும் ஒரு தடவை வரணும், இன்னொன்று 2வது மகிமைக்காக ஒரு தடவை வர வேண்டும். ஸோ அப்ப அவங்க கருத்தாய் ஆராய்ஞ்சது எப்படி ஆராய்ந்துச்சு, அவங்க வந்து ஆராய்ஞ்சு பார்த்தாங்க, அவங்க எப்படி ஃபைன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம அதை பார்க்க போறோம். ஏன்னா இதுல வந்து ரொம்ப தெளிவாப்படல என்னென்ன வசனத்தெல்லாம் எடுத்து வந்து அவங்க வந்து கண்டுபிடிச்சாங்க, எப்படி வந்து எப்பெல்லாம் கிறிஸ்து வந்து சஃபர் ஆகணும், எந்த டைம்ல அவர் வந்து மகிமையா வர போறாரு. சரி, ஃபர்ஸ்ட் அவர் வர்றது வந்து தீர்க்க தரிசனமாக வரைச்சது வந்து மீகா 5:2, மைக்கா 5:2. But you, O Bethlehem Ephrathah, are only a small village among all the people of Judah, yet a ruler of Israel, whose origin or in the distant past will come from you on my behalf. மீகா 5:2. Thank you, Jesus. எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியவனாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. ஹல்லேலூயா. அப்போ இது வந்து அந்த பெத்லகேமுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் வருது.
இந்த பெத்லகேம்ல வந்து கிறிஸ்து பிறப்பாருன்னு ஒரு தீர்க்க தரிசனம். இதை வச்சுதான் ஒரு பெத்லகேம்லாம் அப்போ சாஸ்திரிகள் வந்து அந்த தெரியாம ராஜா கிட்ட போய் சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி ஒரு நட்சத்திரத்தை பார்த்தோம். அப்போ ராஜா வந்து கூப்பிட்டு கேட்பாரு அங்க உள்ள பெரிய ஞானிகள்ட்ட எல்லாம், கிறிஸ்து எங்க பிறப்பு, ரட்சகர் எங்க பிறப்பாருன்னு வேதத்துல என்ன சொல்லுதுன்னு. அப்போ அவங்க வந்து நோட் பண்ணது இந்த வசனம் தான். இதை வச்சுட்டு அவங்க சொன்னாங்க அவர் பெத்லகேம்ல தான் பிறக்கணும்னு. அப்போ அவர் பெத்லகேமுக்கு வந்த தீர்க்கதரிசனம், நீ வந்து ரொம்ப சின்னதா இருந்தாலும் ஒன்னிடத்துலதான் ஒரு ரட்சகர் பிறப்பாரு. இந்த இடத்துல அவர் என்ன பண்ண, இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறக்கிறது வந்து ஒரு தீர்க்க தரிசனமாக அறிவிச்சாங்க. ஆனா இயேசுங்கிற ஒரு நாமம் வந்து தீர்க்க தரிசனமா யாருக்குமே தெரியல. ஆனா ஒருத்தர் ரட்சகர் வருவாரு, மேசியா ஒருத்தர் வருவாரு, சகலத்தையும் ஜெயிப்பாருன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அப்போ அந்த 5:2 படி இது எப்ப நிறைவேறுச்சு? மத்தேயு 2:5-6. In Bethlehem in Judea they said, for this is what the prophet wrote, and you, O Bethlehem, in the land of Judea, are not least among the ruling cities of Judea, for a ruler will come from you who will be the shepherd for my people Israel. இது வந்து இயேசு கிறிஸ்து வந்து இங்க பூமியில பெத்லகேம்ல பிறக்கும் போது இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. சரி, இதை வச்சு அவங்க முடிவு பண்றாங்க. இதுல ரொம்ப தெளிவா ஒரு வசனம் போட்டிருக்கு. மீகா 5:2 பார்க்கும் பொழுது, இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு, so he will come to rule the Israel. அப்ப இதுல பாருங்களேன், ஃபர்ஸ்ட் வந்து பெத்லகேம்ல பிறப்பாரு, அது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் இஸ்ரேல் ஜனங்களை ஆளுகை செய்வார். அப்போ ரெண்டுமே, அதாவது இதுலயே இந்த ஒரு வசனத்திலேயே ஃபர்ஸ்ட் கம்மிங்கும் இருக்கு, செகண்ட் கம்மிங்கும் இருக்கு. So we have to understand so deeply. நம்ம பைபிள் ஸ்டடி பண்ணும்போது we need to know the in-depth secret what God has already put inside. அப்போ இதுல பாத்தீங்கன்னா பெத்லகேம்ல அவர் பிறப்பாருன்னு போட்டிருக்கு. ஓகே, அதே இதுல இஸ்ரேல் ஜனங்களையும் ஆளுகை செய்வாருன்னு. இயேசு கிறிஸ்து முதலாவது வரும்போது அவர் ஆளுகைக்குள்ள போகல, அவர் சிங்காசனத்துல ஏறி உட்கார்ல, நான் தான் ராஜாவான்னு சொல்லவே இல்லை. அவர் யூதருடைய ராஜான்னு சொன்னது வேற ஒரு ஸ்பிரிச்சுவல் மீனிங். ஆனா அவர் ராஜாவா இருந்து யூதர்களை ஆளல, இஸ்ரேல் ஜனங்களை ஆளுகை செய்யல. அந்த ஆளுகை வந்து 2ஆம் வருகையில தான் நடக்கும். 2ஆம் வருகையில அவர் வந்து அந்த அர்மகதான் யுத்தத்துல ஜெயித்து அதுக்கப்புறம் 1000 வருஷ அரசாட்சியில போகும்போது அங்க இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் போவாங்க. அங்க உள்ளால 1,44,000 பேர் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அவங்க எல்லாருமே போவாங்க. அப்போ அவங்க எல்லாம் உள்ளால போகும்போதுதான் அங்கதான் ராஜாத்தி ராஜா வருவார். அப்போ இந்த மீகா 5:2 அவர் பிறப்பு குறித்தும், அதாவது அவரோட முதலாம் வருகை குறித்தும் இருக்கு, 2ஆம் வருகையும் இருக்கு, அவரோட ஆளுகை திறனும் இருக்கு. ஹல்லேலூயா. இது ஒரு வசனம். அதே போல அடுத்தது பாத்தீங்கன்னா ஜக்கரியா 9:9. Rejoice, O people of Zion, shout in triumph, O people of Jerusalem. Look, your king is coming to you. He is righteous and victorious, yet he is humble, riding on a donkey's colt. சகரியா 9:9. சியோன் குமாரத்தையே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தையே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். எப்போ ராஜாவா தான் வருவார், உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதின் மேல் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். நம்ம ஏற்கனவே இதை வந்து நான் ஏற்கனவே ஒருத்தர் சொல்லியிருப்பேன். இயேசு கிறிஸ்து வந்து அப்ப சிம்பாலிக்கா அவர் ரெப்ரசன்ட் பண்றாரு. சவுல் வந்து ராஜாவா ஆகும் பொழுது அந்த நாட்கள்ல ராஜாவை எப்படி வந்து அவரோட அரியணையில வரவேற்பாங்கன்னா ஒரு கழுதை மேல உட்கார வச்சுதான் வரவேற்பாங்க அந்த நாட்கள்ல. இது வந்து சால், தி கிங் சால், அவர் வந்து ராஜாவா இருக்கும்போது அந்த அதிகாரத்துல அழகா போட்டிருக்கோம், அவர் எப்படி வந்து கழுதை மேலே ஏறி கொண்டு வந்து உள்ளால கொண்டு வந்து விட்டாங்கன்னு. அது அந்த சிம்பாலிக். ஆனா ஆக்சுவலா அப்போ வந்து அவர் கிங்காக ஆகல. ஆனா மக்கள் வந்து கிங்காக இவரை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனாக வந்து சிங்காசனத்துக்கு போல சிலுவைக்கு நேராக போட. ஹல்லேலூயா. ஆனா எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க, ஆனா ஒசனா பாடுவோம் இயேசுவின் நாமத்துல, எல்லாரும் தாவீதுக்கு குமாரனே ஓசனா ஓசனான்னு எல்லாத்துக்கும் ஜெயம், அவங்க பயங்கர எல்லா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இருந்தது. எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க அடுத்த செகண்ட் இவ்வளவு போவாரு, இங்க ஒரு பெரிய ஆர்மியை ஃபார்ம் பண்ணுவாரு, கிங்க போய் அழிப்பாரு, சிங்காசனத்துல உட்காரு, இவர் தான் நமக்கு கிங்கா வருவாருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. டக்குன்னு அவர் வந்து சிலுவைக்கு போயிட்டார். அவரோட பிளானே சிலுவை. ஆனா
அவர் வந்து பப்ளிக்கா அங்க வந்து நான் திரும்பியும் கிங்கா வருவேன்னு சொல்லிட்டு அங்க வந்து சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனாக வராரு. ஹல்லேலூயா. அப்போ இது வந்து திருப்பி ஃபுல்ஃபில் ஆச்சு. மத்தேயு 21:4-5 பார்க்கும்போது அங்கேயும் அது வந்து அங்க 2 சீஷர்களை அனுப்பி இங்க ஒரு கழுதையை நீ கூட்டிட்டு வா. அந்த 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 வசனம் எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். இது எப்போ ஃபுல்ஃபில் ஆச்சுன்னு. அப்ப இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து அவர் வந்து ராஜாதி ராஜாவாக வரணும். இது வந்து முதலாம் வருகையிலும் அவர் ஃபுல்ஃபில் பண்றாரு. ஆனா ஆக்சுவலா பார்த்தா அவர் ராஜாதி ராஜாவா ஆகவே இல்லை. ஆனா சிம்பாலிக்கா அவர் காமிக்கிறாரு, நான் தான் யூதர்களுக்கு நான் தான் எட்டர்னல் கிங்காக இருக்க போறேன் சொல்லிட்டு காமிச்சிட்டு, பட் அவரோட ஃபர்ஸ்ட் கம்மிங்கோட பர்பஸ் வந்து சஃபரிங் ஆகணும். அதான் வந்து 1 பேதுரு 1:11 போட்டிருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் கம்மிங்ல சஃபரிங், செகண்ட் கம்மிங்ல க்ளோரி. அப்ப இது ரெண்டுமே நிறைவேறணும். அப்போ இவர் வந்து இங்க வந்து ராஜாவா இவர் வந்து ஏன்னா அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறணும். அவர் உள்ளால வரும்போது ராஜாதி ராஜாவா வந்துட்டு சஃபரிங் அனுபவிக்கிறார். பிகாஸ் ஹி இஸ் a கிங் ஆஃப் கிங்ஸ். ஓகே, சர்வ வல்லவர். அப்போ அப்படி இருந்தும் தன்னை தான் தாழ்த்தி வெறுமையாக்கி அவர் சிலுவையில் நேராக போனார். ஃபைன். அப்போ அவரோட பிறப்புல இருந்து அவருடைய பப்ளிக், அதாவது இந்த பிறப்பு வந்து ரொம்ப சீக்ரெட்டா இருந்தது. சீக்ரெட்னா யாருக்குமே வந்து அனௌன்ஸ் பண்ணல. கொஞ்சம் வந்து இது இந்த வைஸ்மேன்ஸ்க்கு கொஞ்சம் பேருக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்புறம் அந்த மெய்ப்பர்களுக்கு கொஞ்சம் பேர் அனௌன்ஸ் பண்ணாங்க. அவ்வளவுதான். மற்றபடி வந்து பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட்டே எல்லாம் ரொம்ப சீக்ரெட்டா இருந்தது அவர் பிறப்பு. ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் கம்மிங்ல அதே போலதான் அவரோட பிறப்பும் ரொம்ப சீக்ரெட்டா இருந்தது. அதே மாதிரி செகண்ட் கம்மிங்ல அவர் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போதும் ரொம்ப சீக்ரெட்டா இருக்கும். ஏன்னா செகண்ட் கம்மிங்ல 2 இருக்கு. ஒன்னு ராப்சர், இன்னொன்னு வந்து ராஜாதி ராஜா வருவார். அதே மாதிரிதான் ஃபர்ஸ்ட் கம்மிங்லயும் அவர் பிறப்பு வந்து சீக்ரெட்டா இருந்தது. அவர் எருசலேமுக்குள்ள வரும்போது பப்ளிக்கா தான் வந்தார், ராஜாதி ராஜாவாக தான் வந்தார். ரெண்டுமே நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து சீக்ரெட். அதாவது ஃபர்ஸ்ட் கம்மிங்ல அவரோட பர்த் இஸ் சீக்ரெட். அதே போல செகண்ட் கம்மிங்ல சபையை எடுக்கும்போது சீக்ரெட்டா தான் இருக்கும். ஒன்லி சர்ச் அண்ட் த பீப்புள் ஆஃப் காட் வில் பி டேக்கன் அப். இந்த உலகத்துக்கு மற்றவங்களுக்கு அறிவிக்கவே படாது, அவங்களுக்கு புரியவும் செய்யாது, அவங்களுக்கு தெரியவும் தெரியாது, சபை எடுத்துக்கொள்ளப்படும். ஓகே, அது ரொம்ப சீக்கிரட்டா தான் இருக்கும். அதனாலதான் இது ரகசிய வருகைன்னு சொல்றது நம்ம. அதே போல ஃபர்ஸ்ட் கம்மிங்ல பாத்தீங்கன்னா அவர் பப்ளிக்கா அவர் வந்து he demonstrated himself as a king but he chose a cross. அவர் வந்து பப்ளிக்கா காமிச்சார் கிங்னு. ஏன்னா எல்லாருமே வந்து அவங்களுக்கு இருக்க இந்த சால்வையெல்லாம் போட்டு இது குருத்தோலை எல்லாம் ஏந்தி வரவேத்தாங்க. ராஜா மாதிரி தான் ஒரு கழுதையில உட்கார வச்சு வரவேத்தாங்க. அதே போலதான் அவரோட 2ஆம் வருகையிலையும் he will be coming as a king. ஒலிவ மலையில வரும்பொழுது ராஜாதி ராஜா மகிமையா வருவார். ஹல்லேலூயா. சோ இது ஃபர்ஸ்ட் கம்மிங் செகண்ட் கம்மிங்கோட டிஃபரன்ஸ் நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கம்மிங்ல என்ன நடந்தது, அதோட ஷேடோ தான் செகண்ட் கம்மிங்ல நடக்கும். ஃபர்ஸ்ட் கம்மிங்ல சஃபரிங்காக பூமியில வந்தாரு, அதுவும் சீக்கிரட்டா இருந்தது, கிங்காவும் காமிச்சாரு. செகண்ட் கம்மிங்ல சீக்கிரட்டாவும் நடக்கும், கிங்காவும் வருவார். சோ ஆல்மோஸ்ட் சேம். நம்ம வந்து அழகா அப்படியே பார்த்துட்டே வரலாம். ஓகே, இதுக்கப்புறம் வேற என்ன தீர்க்கதரிசிகள் வரைச்சாங்க. இது வந்து இப்ப மீகா இந்த மாதிரி வரைச்சாரு. அவர் பிறப்புலயே எங்க பிறப்பாருன்னு சொன்னாரு, பிளஸ் வந்து ராஜாதி ராஜா வருவாருன்னு சொன்னாரு. அதே மாதிரி ஜக்கரியா என்ன சொன்னாரு, அவர் வந்து இந்த எருசலேமுக்குள்ள வரும்போது கிங்காக வருவார். ஆனா அவர் கிங்காக இல்ல, அது கிங்காக சிம்பாலிக்கா காமிச்சுதான் சிலுவைக்கு நேரா போனாரு. கிங்காக காமிச்சிட்டு சஃபரிங் நேரா போனாரு. இங்க வந்து அவர் ராஜாதி ராஜாவாக வந்து மகிமையை வெளிப்படுத்துவார். இங்க இது முதலாம் வருகையில ராஜாதி ராஜாவாக உள்ளால வந்து பாடுகளை அனுபவிச்சார். சோ we need to understand the difference between these both. Fine. சரி, இவங்க 2 பேரும் இந்த ப்ராஃபஸி வரைச்சாங்க. அடுத்தது எரேமியா 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எரேமியா 23, Jeremiah 23:5. For the time is coming, says the Lord, when I will rise up a righteous descendant from the King David's line. He will be a king who rules with wisdom. He will do what is just and right throughout the land. Hallelujah. அப்போ இப்பவும் பாத்தீங்கன்னா எரேமியா 23:5. Now let me read from the Tamil also. Thank you, Jesus. எரேமியா 23:5. ஓகே, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதி உள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரிகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியும் நடப்பிப்பார். இப்போ இதை வந்து 2 தான் புரிஞ்சுக்கணும்.
இது வந்து 2 தான் நம்ம புரிஞ்சுக்க வேணும். ஃபர்ஸ்ட் கம்மிங்ல இது வந்து நம்மளுடைய சோலுக்கு தேவையான காரியங்கள் அவர் பண்ணார். நம்மளோட ஆத்ம ரட்சிப்புக்கு, நம்ம சரீர ரட்சிப்புக்காக இல்ல, ஆத்ம ரட்சிப்பு. நம்மளோட ஆத்மாக்காக, ஆத்மா நீதியா மாறணும், பரிசுத்தமா மாறணும், தேவனுக்குள்ளாக வளரணும், தேவனுக்கு பிரியமாக வரணும், ஆத்ம மரணத்தை ஜெயிக்கிறதுக்காக தான் அவர் வந்து காரியங்களை பண்ணார். அப்போ இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கம்மிங்லயும் எடுத்துக்கலாம், செகண்ட் கம்மிங்லயும் எடுத்துக்கணும். இது வந்து 2 இதுலயும் இது வந்து வேலிட் ஆகும். ஏன்னா நம்மளுடைய ஆத்மாவை ரட்சிப்பதற்காக ஃபர்ஸ்ட் கம்மிங்ல அவர் ராஜாதி ராஜாவா வந்தாரு. செகண்ட் கம்மிங்ல இஸ்ரேல் ஜனங்களை ஆளுகை செய்வதற்காக, அது வந்து எப்போ 6வது வசனத்துல பாருங்களேன், அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும். முதலாம் வருகையில ரட்சிக்கப்படல, யூதா ரட்சிக்கப்படல. யூத கோத்திரம் வந்து இன்னுமே அவங்க வந்து முதலாம் வருகை அவங்க நம்பாம தான் நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க. நிறைய பேர் இன்னும் அதை பிலீவ் பண்ணல. இப்போ நிறைய பேர் ஆண்டோட கிருபையில ஏற்றுக்கொண்டு வராங்க, அது வேற விஷயம். ஆனா இத்தனை 2000 வருஷம் கழிச்சுதான் அவங்க வந்து கொஞ்சமா அது இயேசு கிறிஸ்து பூமியில வரும்போது யூத ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும். இது எப்ப நடக்கும்னா, இது வரைக்கும் நடக்கவே இல்லை. இனிமேல் இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில, ரகசிய வருகையில முடிந்து அவரோட 2ஆம் வருகையில ராஜாதி ராஜாவாக வரும்போதுதான் இந்த காரியம் நிறைவேறும். எரேமியா 23:6 போட்டிருக்கிறது. இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும், அவருக்கு அவருக்கு இடும் நாமம் நமது நீதிமாய் இருக்கிற கர்த்தர் என்பதே. Let me read from English. And this will be his name, the Lord is our righteousness. In that day, Judah will be saved and the Israel will live in safety. பாருங்களேன், எரேமியா 23:5 போட்டிருக்கிறது வந்து முதலாம் வருகை குறித்து போட்டிருக்கு. முதலாம் வருகையில அவர் வந்து நம்மளுடைய ஆத்ம ரட்சிப்பை எப்படி பண்ணாரு, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதி உள்ள கிளை எழும்பும். இது நம்ம பாத்துக்கோம். அதான் முதலாம் உலகில தாவீதோட கோத்திரத்துலதான் அவர் பிறக்கிறாரு, அந்த கிளையில தான் பிறக்கிறாரு. அவரு ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியும் நடப்பிப்பார். பாருங்களேன், இந்த வசனம் 2க்குமே பொருந்தும். ஃபர்ஸ்ட் கம்மிங்கும் பொருந்தும், செகண்ட் கம்மிங்கும் பொருந்தும். ஆனா அடுத்த வசனத்தை பாத்தீங்கன்னா செகண்ட் கம்மிங் மட்டும்தான் அதுல வந்து இதாகுது. அதாவது அவர் ராஜாதி ராஜா எப்போ வருவாரோ அப்பந்தான் இஸ்ரேல் ரட்சிக்கப்படும், யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரேல் சுகமாய் வாசம் பண்ணும், அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பதே. ஹல்லேலூயா. எரேமியாவை கொடுத்த காரியங்கள். அப்போ இததான் அந்த காலத்துல தீர்க்கதரிசிகள் ஆராய்ந்து பார்த்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவர் சஃபரிங் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் க்ளோரி. எதனாலதான் இந்த 1 பேதுரு 1:11 பாத்தீங்கன்னா அவங்க கிளியராக ஆராய்ந்து பார்த்து, வேதத்துல ஆராய்ந்து தீர்க்கதரிசிகள் சொன்னதெல்லாம் காரியங்கள்லாம் அவங்க கேட்டுட்டு அவங்க முடிவு பண்ணாங்க, எஸ், கிரைஸ்ட் வில் கம் ஃபார் த சஃபரிங் ஆஸ் வெல் ஆஸ் ஆன் த க்ளோரி. 2 வருகை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கிளியரா முடிவு பண்ணாங்க. அது ட்ரூ. அப்போ இங்க போட்டிருக்கு பாத்தீங்கன்னா, எரேமியா 23:5 போட்டிருக்குது முதலாம் வருகையில அவர் எப்படி தோன்றுவாரு, அது போட்டிருக்கு. பிளஸ் ராஜாதி ராஜாவாகவும் இருப்பாரு. அடுத்தது எரேமியா 23:6 பாத்தீங்கன்னா அவரு எப்படி ராஜாதி ராஜாவாக இருந்து யூதா கோத்திரத்தை ஆளுகை செய்வார்னு போட்டிருக்கு. ஹல்லேலூயா. அது நிறைவேற போறது வந்து 2ஆம் வருகையில. ஹல்லேலூயா. ஓகே, அடுத்த தீர்க்கதரிசி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். ஏசாயா 9:6. For a child is born to us, a son is given to us. The government will rest on his shoulders. He will be called Wonderful Counselor, Mighty God, Everlasting Father, Prince of Peace. ஹல்லேலூயா. 9:6. ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. ஓகே, அவரோட நாமங்கள்லாம் போட்டிருக்கு. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் பிறக்கிறார். இது வந்து ஃபர்ஸ்ட் கம்மிங்க பத்தி அழகாக சொல்லியிருக்கு, அவர் எப்படி பிறப்பாரு. அதுக்கப்புறம் இந்த வசனத்தை ரொம்ப அழகா நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், இது ஒரு பேபி, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அடுத்தது சைல்டா மாறியாச்சு. அது இந்த ஒரு வசனத்திலேயே இந்த ஏசாயா 9:6 பாத்தீங்கன்னா அவரோட growth அப்படியே போட்டிருக்கும். ஓகே, அடுத்தது குமாரன் கொடுக்கப்பட்டனா he is a small son, கொஞ்சம் வளர்ந்த பையன் மாதிரி. கர்த்தர்த்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் வந்து ராஜாதி, அதாவது பிதாவுடைய ஆளுகை, பிதாவுடைய கரம், பிதாவுடைய இது அந்த 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 கவர்மெண்ட் அவர் மேல இருக்கும், இருக்கும். அவர் நாமம், அதுக்கப்புறம் தான் அவரோட நாமம் பாருங்களேன், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இது எல்லாமே அவரோட பிறக்கும் போது இது கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய தீர்க்க தரிசனம். இந்த வசனம் எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். நம்ம கிறிஸ்துமஸ் டைம்ல இந்த பிளே இல்லாம இருக்கவே இருக்காது, இந்த வசனம் எல்லாமே இருக்காது. இது முதலாம் வருகை குறித்து அழகாக வெளிப்படுது. ஓகே,
அடுத்த வசனத்தை பாத்தீங்கன்னா 9:7 9:7 போட்டிருக்கு, தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இதர் முறக்கொன்று என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். ஹல்லேலூயா. 7வது வசனம். Let me read from English. Isaiah 9:7. His government and his peace will never end. அவருடைய கவர்மெண்ட் இன்னும் ஆரம்பிக்கல. அவர் ஸ்பிரிச்சுவல் கவர்மெண்ட் ஆரம்பிச்சாச்சு. ஆனா பிசிக்கல் கவர்மெண்ட் இப்ப பூமியில பாருங்க, இன்னும் அநியாயம் நடந்துட்டு இருக்குது, இன்னும் அநீதி இருக்கு, இன்னும் கொலை இருக்கு, பாவம் இருக்கு, விபச்சாரம் இருக்கு, வேசித்தனம் இருக்கு, எல்லாமே இருக்கு. இது எல்லாமே இந்த பூமிக்குரிய காரியங்களை சரிப்படுத்துவதுதான் அந்த 2ஆம் வருகையில அவர் திருப்பி வருவாரு. அப்பதான் அவரோட ஆக்சுவல் கவர்மெண்ட் இங்க ரெயின் ஆகுது. he will rule with fairness. அவரது ஆளுகை செய்வாருன்னு போட்டிருக்கு. அப்ப பாருங்களேன், ஏசாயா 9:6 போட்டிருக்குது 1ஆம் வருகை. ஏசாயா 9:7 போட்டிருக்குது 2ஆம் வருகையில செய்ய வேண்டியது. 2ஆம் வருகையில சீக்ரெட் கம்மிங்ல, செகண்ட் கம்மிங்ல. அதாவது அவர் ராஜாதி ராஜாவாக அந்த உபத்திர காலம் எல்லாம் முடிஞ்சு அந்த ஒலிவ மலையில அவர் இறங்கி வருவார் ராஜாதி ராஜாவாக. அப்ப நடக்க வேண்டிய, அப்ப நிறைவேற வசனங்கள் நிறைய இருக்கு. இது நம்ம இன்னைக்கு ரொம்ப ஹைலைட்டா தான் பாக்குறோம். நிறைய வசனங்கள் 2ஆம் வருகை குறித்து ஏகப்பட்ட வசனங்கள் இருக்குது. He will rule with fairness and justice from the throne of the ancestor David for all eternity. என்ன போட்டிருக்கு? இட்டர்னிட்டின்னு போட்டிருக்கு. என்றென்றும் ஆளுகை செய்வார். ஏதோ ஒரு 40 வருஷம் ஆளுகை செஞ்சுட்டு சரி டைம் ஆச்சு போலன்னு இல்ல. என்றென்றும் ஆளுகை செய்வதற்காக, என்றென்றும் ராஜாதி ராஜாவாக. 1ஆம் வருகையில என்றென்றும் ராஜாதி ராஜா வரல. 33.5 இயர்ஸ்ல அவரோட பூமியின் ஓட்டம் முடிந்தது. அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியினரோட ஓட்டம் ஆரம்பிச்சது. இன்னும் பரிசுத்த ஆவியினரோட வழி நடத்துறதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. திருப்பி அவர் ராஜாதி ராஜாவாக அவர் வருவார். ஹல்லேலூயா. அப்போ his government and his peace will never end. He will rule with fairness and justice from the throne of his ancestor David for all eternity. The passionate commitment of the Lord of heaven's armies will make this happen. அப்படின்னா இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில ஒரு பெரிய சேனைகளோட வருவார். அந்த சேனை யாரு? அந்த சேனையில யார் மெயினா இருப்பாங்க? சபை மெயினா இருக்கும். நம்ம தான் அவருடைய சேனையா இருப்போம். அப்போ அந்த சேனை பிளஸ் அவர் தூதர்கள், பிரதான தூதர்கள், அனௌன்ஸ்மெண்ட் பண்ற தூதர்கள், சாத்தான பவுண்ட் பண்ற தூதர்கள் ஏகப்பட்டு வராங்க. அப்போ யார் வர? பேஷனேட் கமிட்மெண்ட் ஆஃப் த லார்ட் ஆஃப் ஹெவன்ஸ் ஆர்மிஸ் வில் மேக் திஸ் ஹேப்பன். அப்படின்னா இந்த சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு இந்த சபையோட சேர்ந்து அவர் திரும்பி வருவார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்களேன், எரேமியா 23:5 போட்டிருக்குது ஃபர்ஸ்ட் வருகை. எரேமியா 23:6 போட்டிருக்குது செகண்ட் கமிங். ஏசாயா 9:6 போட்டிருக்குது ஃபர்ஸ்ட் கமிங். ஏசாயா 9:7 போட்டிருக்குது செகண்ட் கமிங். So we need to read the Bible in such a way, அதோட டைம் லைன் we have to understand. அதுக்குதான் நம்ம பிப்ளிக்கல் டைம் லைன் we need to know. இது எப்போ இது பேசப்பட்டிருக்கு. நிறைய பேர் சில வசனத்துக்கு ஏதோ ரேண்டமா டக்குன்னு தான் இது இப்ப இந்த வசனம் இப்ப நிறைவேற போகுதுன்னு. அப்படி கிடையாது. we need to see the Bible is so clear about the chronological orders. chronological orderனா கரெக்டா சீக்வன்ஸாக சிலதுல இருக்கும். சிலது ரொம்ப சீக்வன்ஸாக அழகாக எழுதியிருப்பாங்க. சிலது அந்த சீக்வன்ஸை சீக்ரெட்டாக எழுதியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வசனங்கள்லாம் நம்ம என்ன பண்ணிருப்போம், இதெல்லாம் 1ஆம் வருகையிலேயே நிறைவேறி இருக்குமோன்னு நினைச்சிட்டு இருந்திருப்போம். அதே இதுதான் பாத்தீங்கன்னா ஏசாயா 11 நம்ம ஏற்கனவே இதுல பார்த்தோம். ஏசாயா 11 இதே காரியங்கள் அவரோட பிறப்பு குறித்து போட்டிருக்கு. பிறப்பு குறித்து 6வது வசனம், 7வது வசனத்தை 2ஆம் வருகை குறித்து பத்தி போட்டிருக்கு. 11வது அதிகாரத்திலையும் எடுத்து பாத்தீங்கன்னா அதுலயும் முதல் 4 வசனங்கள்லாம், அதாவது முதல் வசனம் அவரோட பிறப்பை குறித்து போட்டிருக்கும். தேங்க்யூ ஜீசஸ். ஏசாயா 11 பாருங்களேன். Out of the stump of David's family will grow a shoot, yes, a new branch bearing fruit from the old root. இது ஒரு தாவீதின் சந்ததியில ஒரு துளிர் தோன்றி அது வேரிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். இது அது பிறப்பை குறித்து போட்டிருக்கு. அதுக்கப்புறம் போக போக பார்க்கும் பொழுது அவரோட கிங்ஷிப்பை பத்தி போட்டிருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த ஏசாயா 11:1-10 வரைக்குமே பார்த்தோம். அப்போ அதுல போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த பிறப்பை குறித்து போட்டிருக்கு. அதுக்கு சில காரியங்கள் இதுல போட்டிருக்கிற காரியங்கள் எல்லாமே எப்ப நிறைவேற போகுதுன்னா 2ஆம் வருகையில தான். ஏன்னா பாருங்களேன், அப்போது 6வது வசனத்துலாம், அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டி பாலசிங்கமும் காளையும் ஒருமித்து ஒரு சிறு பையனை அவனை வழிநடத்துவான், பசுவும் கரடியும் கூடிமேயும், அவைகளின் குடிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும், சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும்,
பால் குடிக்கிற குழந்தை, விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும், பால் மறந்த பிள்ளை, கட்டு வெறியான் புற்றிலே தன் கையை விட்டு. இப்பெல்லாம் நீங்க உங்க குழந்தைய நீங்க பாம்பு எடுக்க விடுவீங்களா? விட மாட்டோம். இப்ப இன்னும் நடந்துட்டு இருக்குது. இதெல்லாம் எப்போ நிறைவேறும்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ராஜாத்திய ராஜாவாக வரும் பொழுது எல்லா நீதியும் பெர்ஃபெக்ட். மனித நீதி மட்டும் இல்ல, மிருகத்தின் நீதி, பறவைகள் நீதி, நேச்சுரல் லா. இப்போ வந்து நேச்சுரல் லா வந்து நமக்கு தெரியும். பாம்பு கிட்ட போனா பாம்பு நம்மளே கடிச்சிடும், சிங்கத்துக்கிட்ட போனா சிங்கம். அதெல்லாம் ஒதுக்கி தனியா வச்சிருக்கோம். அப்ப இதெல்லாமே சேர்ந்து முடியும். இந்த பூமியில தீண்டுங்கிற காரியமே இருக்காது. ஒரு டெத்துங்கிற ஒரு கான்செப்டே இருக்காது. ஒரு டிஸ்ட்ரக்ஷன் ஒரு கான்செப்டே இருக்காது. இது எல்லாமே எப்போ வரும்னா, அவருடைய 2ஆம் வருகை இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்யும்போது அவர் நீதியை சரி கட்டுகிறார். இதான் நீதியை சரி கட்டுகிற தேவன். மனுஷனுடைய நீதி மட்டும் இல்ல, இந்த earthly laws இருக்கு. இந்த லா எல்லாமே மாறிடும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் புலியை வளர்க்கணும்னு ஆசைப்படுறீங்க? அப்போ நம்ம இந்த சபையாக நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டாதான் திருப்பி அவரோட திருப்பி இந்த பூமிக்கு வருவோம். நம்ம இந்த உபத்திர காலத்தெல்லாம் தாண்டி அங்க கல்யாண விருந்தெல்லாம் முடிச்சுட்டு நம்ம உபத்திர காலத்துக்குள்ள இருக்க மாட்டோம். அப்போ சபை எடுக்கொள்ளப்பட்டுச்சுன்னா அங்க கல்யாண விருந்து முடிச்சுட்டு இயேசு கிறிஸ்துவோட திரும்பி வந்து, இஃப் யூ வாண்ட் டு, நீங்க வந்து உங்களுக்கு ஒரு லைனை வளர்க்கணும் கூட ஈஸியா வளர்க்கலாம். உங்க வீட்டுல ஜாலியா இருக்கும். சூப்பரா இருக்கும். உங்களை நீங்க என்ன வேணா பண்ணலாம். நீங்க எத்தனை பாம்பை வேணா வச்சு வளர்க்கலாம் அந்த நாட்கள்ல. பாருங்களேன். அப்போ இதுல போட்டிருக்கிறது, ஏசாயா 11 போட்டிருக்கிறது பாருங்க. ஸ்டார்டிங் வந்து இட்ஸ் பிகின்ஸ் வித் தி பர்த் ஆஃப் கிரைஸ்ட் அண்ட் இட்ஸ் பிகின்ஸ் வித் தி ஃபர்ஸ்ட் கமிங், then it ends with the second coming. ஹல்லேலூயா. சோ கர்த்தர் மிக காரியங்களை அழகாக செய்து கொண்டிருக்கிறார். அவரோட பிறப்பும் ரொம்ப ரகசியமா இருந்தது. அதே போல அவரோட வருகையும் ரொம்ப ரகசியமா இருக்கும். அதை நம்ம ஏற்கனவே நிறைய தடவை இந்த வசனத்தை பார்த்திருக்கிறோம். 1 தெசலோனியர் 4:16-17. அதுக்கப்புறமும் திருப்பி அவருடைய சஃபரிங்க்கு முன்னாடி he demonstrated himself as a spiritual king. நான் எப்பவுமே சொல்லுவேன், ஸ்பிரிச்சுவல் கிங். இது வந்து ரியல், இது வந்து த கிங். அது ஸ்பிரிச்சுவல் கிங், இது கிங். அப்போ அவரோட 1ஆம் வருகையில ஸ்பிரிச்சுவல் கிங் மாதிரி காமிச்சுட்டு சஃபரிங் நேரா போய் மரணத்தை ஜெயித்தாரு, நம்ம பாவத்துல இருந்து மீட்டெடுத்தார். அதான் ஃபர்ஸ்ட் கமிங்ல. செகண்ட் கமிங்ல he will come as a secret, take the church along with him. சபை எடுத்துக்கொள்வார். 7 வருஷம் உபத்திர காலம். அங்க நம்ம வந்து நமக்கு வந்து அந்த குட் டீட்ஸ்க்காக நியாய தீர்ப்பு நடக்கும், கல்யாண விருந்து நடக்கும். அதுக்கப்புறம் then we will be coming along with Jesus on the Mount Olives. அப்பதான் இந்த 2 தெசலோனியர் 1:7-8 என்ன நடக்குன்னு பாருங்களேன். And God will provide rest for you who are being persecuted. இது 1 தெசலோனியர் கடைசியில பாத்தீங்கன்னா ராப்சர் இருக்கு. அதோட கண்டினியூட்டி. இப்ப நம்ம வந்து இதை வந்து தனித்தனி புக்கா நீங்க எழுத கூடாது. அந்த நாட்கள் இவங்க எழுதும் போதெல்லாம் இதை வந்து கண்டினியூஸ் லெட்டரா எழுதிருப்பாங்க. நம்ம தான் வந்து நமக்கு ஈஸி ரெஃபரன்ஸ்க்காக தான் நம்ம வந்து இதுக்குள்ள சாப்டர் நேமை போட்டு வேர்ஸ் நேம் நம்ம தான் போட்டு வச்சது. அப்போஸ்தலர் பால் எழுதும் போது இட்ஸ் எ லெட்டர். நம்ம ஒரு இன்லைன் லெட்டர் எப்படி எழுதுவோம் அதே மாதிரிதான் வரிசையா எழுதுறாங்க. இன்னைக்கு நம்ம அப்படியே லெட்டர் எழுதுச்சுன்னா நம்ம வந்து டக்குன்னு ஒரு வேர்ஸ் எடுக்கிறது கஷ்டமா இருக்கும். அப்போ பாருங்களேன், அவர் சீக்வன்ஸா கரெக்டா எழுதிருக்காரு. இந்த 1 தெசலோனியன்ஸ் சாப்டர் 4 அதுல வந்து ராப்சரை பத்தி, சபை எடுத்துக்கொள்ளப்படும் பற்றி போட்டிருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த சாப்டர்ல, அதாவது 2 தெசலோனியர் 1:7 பாத்தீங்கன்னா திருப்பி ரொம்ப அழகா சொல்றாரு. And God will provide rest for you who are being persecuted, and also for us when the Lord Jesus appears from heaven. He will come with the mighty angels in flaming fire, bringing judgment on those who don't know God and on those who refuse to obey the good news of our Lord Jesus Christ. Hallelujah. அப்போ 2 காரியங்கள் நடக்குது செகண்ட் கமிங்ல. அவர் வரும் பொழுது he will bring rest, he will provide rest for யாருக்கு ரெஸ்ட் கொடுக்கிறாரு? For those who are persecuted and also for us. நமக்கும் சபைக்கும் ஒரு பெரிய ரெஸ்ட் இருக்கு. அந்த உபத்திர காலத்துல கஷ்டப்பட்டு தப்பிச்சு அவங்கள பெர்சிக்யூஷன்ல மாட்டி ரத்த சாட்சிகள் மறிச்சு அவங்க தனியா வருவாங்க. அதுக்கப்புறம் அந்த 1,44,000 பேர் அந்த உபத்திர காலத்துல கஷ்டப்பட்டு அந்த அந்தி கிறிஸ்துவ வணங்காம அவங்க வருவாங்க. அவங்க ஒண்ணு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நித்திய ரெஸ்ட் கொடுக்கிறார். Let me read from Tamil. 2 Thessalonians 1:7-8. Thank you, Jesus. தேவன் அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதி உள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜொலித்து எரிகிற
அக்னியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் பொழுது அப்படியாகும். ஹல்லேலூயா. அந்நாளில் தம்முடைய பரிசுத்தவான்களின் மகிமைப்பட்டவராயும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசாரித்ததின்படினாலும் உங்களிடத்திலும் விசாரிக்க கடவுளிடத்திலும் ஆச்சரியப்படுவராகியும் அவர் வரும் பொழுது. ரொம்ப அழகா ஒரு காரியம் நீங்க இடத்துல போட்டிருக்கு. 2 பேருக்கு ரெஸ்ட் கொடுக்குறாரு. ஒன்னு வந்து பெர்சிக்யூஷன் பண்ற இது பெர்சிக்யூஷன்ல வரவங்களுக்கும், இன்னும் வந்து ஃபார் அஸ் சபைக்கும் ரெஸ்ட் கொடுத்துட்டு, மீதி யார் யார் வந்து விக்கிரகத்துக்கு பின்னாடியோ அந்திகிறிஸ்து முத்திரைக்கு பின்னாடி இருந்தவங்களுக்கோ அவங்களுக்கு எல்லாமே நியாயம் விசாரிக்க வரார். So he is the King of Kings, he is Lord of Lords. So this is the time elements of the first coming and the second comings. அவரோட டைம் ஸ்பேஸ் இந்த ஃபர்ஸ்ட் கம்மிங்க்கும் செகண்ட் கம்மிங்க்கும் நடுவில் நிறைய காரியங்கள் வந்து சபைக்கு மறைக்கப்பட்டிருந்தது. இப்போ அந்த சபை இப்போ வந்து சர்ச்சோட ரெலம், இப்போ சர்ச்சோட ஏஜ் அது. அப்போ நிறைய தீர்க்கதரிசிகள் வந்து ஃபர்ஸ்ட் கம்மிங் பத்தி வரைச்சிருக்காங்க, செகண்ட் கம்மிங் பத்தி வரைச்சிருக்காங்க. ஆனா சபை பத்தி கொஞ்சம் காரியங்கள் மட்டும் தான் நமக்கு ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்திருக்காரு. அதான் அந்த சபை இந்த 2000 வருஷமாக இப்பதான் அதான் போயிட்டு இருக்கு. இப்ப நம்மளும் இந்த சபையோட நாட்களை வந்து கொண்டு எந்நேரம் இந்த சபை எடுத்துக்கொள்ளப்பட முடியும். So we have to be prepared. The first coming is so clear that his birth was secret and the announcement as a king as public. The second coming is also the same thing. There is a secret rapture and the public revelation of king. Hallelujah. First suffering kaga vandaru, second glory kaga varaporar. So with this I want to conclude. If you have any questions, please do let me know. There are lots and lots of other verses. நிறைய காரியங்கள் இருக்கு. இனி எசேக்கியேல்ல போட்டிருக்கு நிறைய காரியங்கள். அதெல்லாம் நம்ம மேபி டைம் இருக்கும்போது இன்னொரு நாள் பார்க்கலாம். So maybe God's name alone be glorified. If you have any questions, please do let me know. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். If not, we will close with this. Hallelujah. Praise you, Jesus. Praise you, Jesus. Okay. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றி எடுத்துக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான மழை வேலைக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய முதலாம் வருகை உண்மை, உம்முடைய 2ஆம் வருகை உண்மையிலும் உண்மை சுவாமி. அதை எங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க, வசனத்தின் மூலமாக பேசிக் கொண்டிருக்கிறீங்க. அதற்காக நன்றி. உம்முடைய வார்த்தை எங்களுக்குள்ளாக பேசட்டும், உம்முடைய கிருபை எங்களுக்குள்ளாக இருக்கட்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியத்தை எங்களுக்கு மூலமாக ஒரு விடுதலை உண்டாக எங்களுக்கு கிருபை தாங்க. அதுக்கப்புறம் தேவனுடைய பிரச்சனம், தேவனுடைய கிருபை, தேவனுடைய ஆலோசனை எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொரு நாளும் சத்தியத்தில் அதிகமாக வளரவும், வருகைக்கென்று ஆயத்தப்படவும், சத்தியத்தின் நேராக எங்களோட செவிகளையும் எங்களோட சிந்தனைகளையும் திருப்பிக் கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க தகப்பனே. அப்பா, எல்லா காரியங்களுக்குமே இந்த உலகத்துக்குரிய காரியங்களும் எங்களை விலக்கி பாதுகாத்து பரலோகத்துக்குரிய காரியங்களாக எங்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். சகல துதிகான மகிமை மாட்சிமையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். May God bless you. Thank you so much for joining in. Let's meet on Monday evening. Hallelujah. God bless you.